கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. திருத்தொண்டர் புனித ஸ்தோவானுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய அடுத்த நாள் புனித ஸ்தோவான் முடியப்பருடைய விழா, சென்ட் ஸ்டீஃபன். இந்த முதல் புனிதரின் மறைசாட்சியம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே முக்கியமான செய்தியை தருகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதனால் புதிய வாழ்வை நமக்கு தருகிறது, புதிய வல்லமையை நமக்கு தருகிறது. புனித ஸ்டீஃபன் இதை முன்னோடியாக எடுத்து செல்கிறார். மாற்றர், மறைசாட்சி என்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் சாட்சியம், சாட்சியாக இருப்பது. கடவுளுக்கு சாட்சியாக இருப்பதுதான், இறை வார்த்தைக்கு சாட்சியாக இருப்பதுதான் மறைசாட்சியம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்ற போது, புனித ஸ்டீஃபனுக்கு கிடைத்தது போல எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. மாறாக எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக விசுவாசத்திலும் கடவுள் நம்பிக்கையிலும் சாட்சியத்திலும் நிலைத்திருப்பது, அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு என்று சொல்லுகிறார். எனவே நாமும் இந்த கிறிஸ்துவ வாழ்வை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்வை பெற்ற நாம் சான்று பகர வேண்டும், நம்முடைய செயலால், சொல்லால், வாழ்வால். அந்த சான்று பகர்ந்து இந்த உலகத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். புனித ஸ்டீஃபன் இயேசுவை போலவே சான்று பகர்ந்து வாழ்ந்தார். இயேசுவை போலவே தான் இறப்பதற்கு முன்பாக எல்லாரையும் மன்னித்தார். அதுவும் தன்னை கொன்றவருக்காக வேண்டிக் கொண்டார். இந்த பாவங்களை இவர்கள் மீது சுமத்தாதேயும் என்றார். இந்த புனிதருடைய மறைசாட்சியம், புனித பவுல் இந்த கொலையில் ஈடுபட்டிருந்ததை நாம் அறிவோம். அவருடைய உள்ளத்தில் இந்த சாட்சியம் வாளாக பாய்கிறது. எதிர்காலத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய அவர் இறுதியாக கடவுளின் சிறப்புமிக்க மறைசாட்சியாய், சிறப்புமிக்க தூதுவனாய் வெளியே வருகிறார். நம்முடைய சாட்சியம் பல பேரை உருவாக்க வேண்டும். நம்முடைய சாட்சியம் கிறிஸ்துவுக்கு மனிதர்களை உருவாக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான சாட்சியம். அந்த சாட்சியத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் அருள் வேண்டும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை நீர் படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி. நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, புனித ஸ்டீஃபனைப் போல விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், எல்லா சூழ்நிலைகளிலும் உமது அருளுக்காக காத்திருக்கவும் மரம் தாரும். உமது அருள் எங்கள் மீது ஊற்றப்படுகின்ற போது வல்ல செயல்களை செய்வோம் என்ற உறுதிப்பாட்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமீன்.